நீர்தானே என் துணையானே, நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானே, நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே வல்லக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வல்லக்கரம் தாங்குதையா. வல்லக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு, அல்லது என் துக்கத்தினுடைய வஸ்திரத்தை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலையும் புலம்பல், ஆனந்த களிப்பு. பிரியமானவர்களே, துக்கம், சந்தோஷம், இவைகள் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கலந்தவைகளாய் இருக்கிறது. சிலருடைய துக்கம் மாறுவதே கிடையாது. சிலருடைய புலம்பல்கள் அவருடைய வாழ்க்கையை விட்டு போகிறதில்லை. ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில இருந்த புலம்பலை தேவன் என்னவாய் மாற்றினார். அவருடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அவருடைய புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றினபடினாலே அவர் சொல்றார், என் மகிமை. இந்த மகிமை என்பதற்கு நாவு என்றும் பொருளாகும். என் நாவு அமைதியாயிராமல், அல்லது என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும், உம்மை பாடும். ஆண்டவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில், ஒரு மனுஷ வாழ்க்கையில பாட்டை வச்சிருக்கிறார். அவங்க மகிழ்ச்சியா பாடுறாங்கனாவே தேவன் அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றியிருக்கிறார். நீர் என் இரட்டை கலைந்து போட்டு, என் துக்கத்தின் வஸ்திரத்தை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இதை சங்கீதக்காரனுக்கு, தம்மை நம்பின ஒரு மனுஷனுக்கு, தம்மை நம்பின மனுஷிக்கு கர்த்தரால் இதை செய்ய முடியுமேனால், செய்ததை பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் பதிவு செய்து இந்த காலை வேளையிலே நம் மத்தியில் அவர் எடுத்து வைக்கிறார். ஆனால் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். அதனால் உங்கள் மகிமை அமர்ந்திராமல் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணும். அதோட கர்த்தர் நிறுத்தாம, இனிமே நீங்க துக்கமே படாத படிக்கு அவர் உங்களை ஆனந்த களிப்பினாலே, அல்லது ரட்சணிய பாடுகள், ரட்சணத்தினாலே உங்களை இடைக்கட்டி இனி துக்கம் உங்களை மேற்கொள்ள விடாத படிக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாடல்களையும் மகிமையும் மேன்மையும் பிரியமான அவர் உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறபடினாலே இந்த வசனத்தை நீங்களும் பற்றிக்கொண்டு இதை உங்கள் அனுபவமாக மாறுகிற வரைக்கும் பாடுங்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். தேவன் பிரியமானே உங்களை அவருடைய இரட்சணிய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செய்வார். கண்களை மூடினவர்களாய் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் புலம்பலை மாற்றுகிறவர். அதனால் எங்களுடைய மகிமை அமர்ந்திராமல்
எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் நீர் மாற்றினபடினால் நாங்கள் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய புலம்பலை மாற்றுங்க. அவர்கள் உமக்கு ஆனந்த பாடல்களை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். God bless you, church. Have a blessed day. Amen.